ராமன் ஒரு அரசு அலுவலக கிளார்க். 6 மணிக்கு எழுந்து பஸ் பிடித்து அலுவலகம், மாலை மீண்டும் அதே பஸ். இதுதான் வாழ்க்கை. அவருடைய மனைவி மீனா வீட்டில் ஒவ்வொரு செலவையும் 2 முறை யோசித்தே செய்வாள். காய்கறி வாங்கும்போது இது நாளைக்கு போதும் என்று எண்ணி வாங்குவாள். அவர்களின் மகன் அருண் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். நண்பர்கள் எல்லாம் புதிய மொபைல், பைக் பற்றி பேசும்போது அருண் அமைதியாக கேட்பான். ஒரு நாள் அவன் அப்பாவிடம், அப்பா, எனக்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கித் தருவீங்களா என்று கேட்டான். ராமன் அந்த கேள்வியை கேட்டதும் சிரித்தார். அந்த மாதம் பல செலவுகள் இருந்தாலும் புத்தகக் கடைக்குச் சென்று அவன் விரும்பிய புத்தகத்தை வாங்கித் தந்தார். இதுதான் நம்மால் கொடுக்க முடியும் பெரிய சொத்து என்றார். பல ஆண்டுகள் கழித்து அருண் நல்ல வேலையில் சேர்ந்தான். முதல் சம்பளத்தை அப்பா அம்மா கையில் கொடுத்தபோது மீனாவின் கண்களில் கண்ணீர். அது மகிழ்ச்சியின் கண்ணீர். பெரிய வீடு இல்லை, பெரிய கார் இல்லை, ஆனால் கஷ்டத்தை பொறுமையால் தாண்டி கனவுகளை நம்பிக்கையால் வளர்த்த ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் வெற்றி அது.